இன்று சொற்பொழிவாற்றிய சிறப்புரையாற்றிய பேராசிரியர் முனைவர் நடராஜன் அவர்கள் இன்று பேசப்பட்ட விஷயம் மனம் சிந்தனை பற்றி தான் 2 நிமிடங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்கிறார். அவரை இப்போது அழைக்கிறேன். என்ன பேசப் போகிறார்? 2 வார்த்தைகள் சொன்னாரா, 2 நிமிடம் சொன்னாரா? 2 வார்த்தைகள் என்றால் நன்றி வணக்கம். 2 நிமிடங்கள் என்றால் பேசுங்கள் ஐயா. பேராசிரியர் மருதநாயகம் அவர்கள் அரவிந்தரை பற்றி ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் கொடுத்தார். சிவகுமார் அவர்களும் அதை ஒட்டிய ஒரு இதை சொல்வார். 2ஐயும் இணைப்பதற்காக அது அரவிந்தர் சொல்வார், த பொயட்ரி இஸ் கன்சீவ்ட் இன் த ஹையர் மைண்ட். அது உள்ளது அது அந்த உள்ள அது வேற ஒரு மாதிரி, அதாவது ரொம்ப ரொம்ப பறந்துபட்ட ரொம்ப ஆழ்ந்த ஒரு மனதுக்குள்ளேருந்து வரக்கூடியதான் ஒரு சீரியஸ் டைப் ஆஃப் பர்சன் அரவிந்தர். ஆனால் அது சொல்லுவார். இவரை நம்ம கண்ணால் இப்போ சாப்பிட்ற எப்படி சாப்பிட்டோம், மாம்பழத்தை எப்படி சாப்பிட்டோங்கிற சொன்னார். சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்கிறார், 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக. அப்படி கான்சன்ட்ரேஷன் வேணும், அது கன்வர்ஜென்ஸ் வேணுங்கிறார் சேக்கிழார் சொல்கிறார். அப்போது நமக்கு அந்த அந்த பார்க்கும் பொழுது கண்ணில் அத்தனையும் குவியணும். மற்ற புலங்கள் எல்லா புலங்களோட பயன்கள் நுகர்வு சக்தி அவ்வளவும் கண்ணுக்குள்ளே வரணும். அப்போது இறைவன் சன்னதி முன்னால் நின்று கண்ணு பார்த்தோம்னா அந்த பார்க்குறதுக்கு வேறு எல்லாம் அதர் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் சைலன்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கன்வெர்ட் த்ரூ த ஐஸ். அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் மிகப்பெரிய பக்குவம். அதே மாதிரி தான் பொயட்ரி சொல்லும் பொழுது அரவிந்தருடைய ப்ராசடி தனியாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அதாவது வெஸ்டர்ன் ஃபிலாசபியோட சொல்லுவாங்க இந்த அரிஸ்டோட்டிலியன் சேர் அப்படின்ட்டு. அதாவது கார்பெண்டர் சேர் செய்கிறதுக்கு முன்னால் அவன் மைண்டில் ஃபார்ம் ஆகிடுது. அந்த சேர் மைண்டில் பண்ணிடுறான், மைண்டு டிசைன் பண்ணிடுது. அது பிறகு தான் கை செய்யுது. ஒரு கார்பெண்டர் நாற்காலி செய்கிறதுக்கே அவன் மைண்டு கன்சீவ் பண்ணி செய்யுதுன்னு சொன்னால் ஒரு கவிஞன் கவிதை செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அந்த மைண்டு அது. ஆக இந்த மைண்ட் அப்படிங்கிற கான்செப்டை பெரியவங்க எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இணைச்சி சொல்லலான்னு தோணுச்சு எனக்கு. இந்த அரவிந்தர் சொன்னதும் சேக்கிழாருடைய இந்த இதுவும் அவருடைய பார்வையும் இவருடைய பார்வையும் அப்படின்னு. அப்புறம் நம்ம வேறு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வந்தது. நம்ம அதர் ரிலிஜன்ஸ் பற்றி பேசணும். ஆனால் இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம், தாமஸ் ஏ கெம்பிஸ், 14th century டச் மிஸ்டேக். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இஃப் யூர் லேர்னிங் டஸ் நாட் லீட் யூ டு வர்ஷிப் காட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் யுவர் லேர்னிங் அப்படின்னு கேட்பார். கற்றதனால் ஆய வேணும் அப்படியே இருக்கும் அதில். அதே மாதிரி ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி படிக்கிற மாதிரியே இருக்கும் அது. அதாவது பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற தாமஸ் ஏ கெம்பிஸ் என்பவர் எழுதியது. ரிலிஜன் அது அங்கே இந்த கிரைஸ்ட் கொஞ்சம் அதாவது பாசிட்டிவ் 1-2 இருக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ராமகிருஷ்ண உபதேசம் மஞ்சரி அப்படியே திருவள்ளுவர் படிக்கிற மாதிரி இருக்கும். நாம் தான் நம்ம மாணவர்கள் எடுத்து சொல்கிற அந்த தயவு அதுகளையும் சேர்த்து சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு புரிய வரும். மற்ற ரிலிஜனுக்கும் போகணுமானா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அந்த ஒரு பாயிண்ட் சொல்ல. அப்புறம் இன்னொன்று நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எல்லோரும் இன்றைக்கி பாடல்கள் முதல்ல பாடினாங்க. உலகலாம்னு வந்ததற்கரியவன் அத்தனை பாடல்கள் உலக நோக்கு உலகளாவிய பார்வைன்னு சொல்கிறதுக்கு உலகம் ஒப்ப உலக நிறைவேற்பது, திருமுறை ஆட்டுப்படை, உலகம் யாவையும் தாமிழ வாக்கலும். அப்போது அந்த 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 உலக கண்ணோட்டங்கிறது இருந்திருக்குது தமிழனுக்கு. அந்த காப்புச்சொல் எல்லாத்திலையுமே உலகத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம இளைஞர்கள் சொல்ல வேண்டிய பாயிண்ட். அது இந்த 2-3 சொல்லணுன்ட்டு இருந்தேன். மெயினாக அந்த அரவிந்தரையும் சேக்கிழாரையும் இணைத்து சொல்கிறதுக்காக தான் அதை சொல்ல. இவங்க அரவிந்தர் சொன்னார், அவர் சேக்கிழாரை சொல்ல அந்த நிலையை சொன்னார். அது அது அந்த அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் அந்த ஃபிலசாபிக்கல் மெட்டஃபிசிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸை வாழ்க்கையில் சாதாரண பார்வையோடு எடுத்து சொல்ல முடியுமானால் அது மைண்டில் தங்கும். இளைஞருக்கு சொல்கிறதுக்கு அது முக்கியமானதுங்கிற மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்பினேன். நன்றி.